தொடர்ச்சியாக மாவட்ட வாரியாக தொகுதி வாரியாக நம்ம வந்து வேட்பாளரை பற்றியும் அதை 2026 வேட்பாளரை பற்றியும் நம்ம பேசி வந்துட்டு இருக்கோம். அப்படி பேச வர்ற வரிசையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்துக்கு பார்க்குறோம். சிவகங்கை மாவட்டத்தில் மொத்தம் 4 தொகுதிகள் இருக்குது. அதில் ஒரு தொகுதி வந்து தனி தொகுதி, 3 தொகுதி பொது தொகுதியாக இருக்குது. ஒரு தொகுதி வந்து காங்கிரஸ்டையும், இன்னொரு தொகுதி வந்து அதிமுகவட்டையும், மற்ற 2 தொகுதி வந்து திமுகட்ட இருக்குது. இவங்க தான் திரும்பி தேர்தலில் போட்டியிட போகிறாங்களா, இல்லை வேற யாரும் மாற்று கட்சி வர்றவங்களுக்கு வாய்ப்பு இருக்குமா, இல்லை இப்போ தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி வந்திருக்கு, அவங்க உள்ள எந்த அளவுக்கு களப்பணி செய்ய போகிறாங்க என்னன்றதையும் நம்ம கூட அரங்கத்தில் திரு செந்தமிழ் செல்வன் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து மதுரை, தேனி என்ற மாவட்ட வாரியாக நம்ம வந்து வேட்பாளரை பற்றியும் 2026 வேட்பாளரை பற்றியும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். அப்படி பார்க்குற வருஷத்தில் இன்னைக்கு பார்க்க போகிற மாவட்டம் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம், காரைக்குடி தொகுதி. அந்த காரைக்குடி தொகுதியில் வந்து எஸ் மாங்குடி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். அந்த தொகுதியில் அவருக்கு தான் வாய்ப்பு இருக்கா, இல்லை வேற கூட்டணி திமுக திரும்பி அவங்ககிட்ட போற வாய்ப்பு இருக்கா, வேற கட்சி மாறுறதுக்கு வாய்ப்பு இல்ல? காங்கிரஸ் சார்பா 2 பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அதுல மாங்குடி முதலிடத்துல இருக்காரு, ஏன்னா அவர் வந்து கரண்ட் எம்எல்ஏவா இருக்காரு. அது போக வந்து திமுக பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க. சிவகங்கை தொகுதி எப்ப பார்த்தாலும் ஒண்ணு காங்கிரஸ்க்கே நாடாளுமன்ற தொகுதி ஒரு 10 தேர்தலா பாத்தீங்கன்னா சிதம்பரம் குடும்பத்து கையிலேயே இருக்கு, சிதம்பரம் குடும்பத்து கையிலேயே இருக்கு. காரைக்குடியும் அதே மாதிரி அவரோட ஆதரவாளருக்கே சிதம்பரம் வாங்கி கொடுத்துட்றாரு. ஆனா அங்க அவங்களுக்கு வந்து ஒரு வலுவான கட்டமைப்பு எல்லாம் செல்வாக்கு நிறைய இருக்கு இல்ல. அது வந்து சும்மா ஃபீல் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையில ரியாலிட்டி எல்லாம் அப்படி கிடையாது. அதனால வந்து இந்த திமுகவுக்கு ஒதுக்கணும், திமுக வந்து பகிரங்கமான குரல் ஒழிச்சிட்டு இருக்கு. ஆனா காங்கிரஸ் கூட்டணி போச்சுன்னா எப்படினாலும் அது காங்கிரஸ் அடிச்சு பிடிச்சி வாங்கிடுவாங்க. ஏன்னா மற்ற 3 தொகுதியை ஒதுக்குறதுக்கான வாய்ப்புகள் கம்மி திமுக. அதனால காரைக்குடி எப்பவும் போல காங்கிரஸ் தள்ளி விட்டுருவாங்க. காங்கிரஸ் தான் திரும்பி வாய்ப்பு. ஆமா, அதிகபட்ச வாய்ப்பு காங்கிரஸ் தான். தாவேக்காவோட மாவட்ட செயலாளர் எஸ் பிரபு அப்படின்னு இருக்காரு. அவர் டாக்டர், ஒரு பல் மருத்துவர். அவர் வந்து தாவேக்கால உயர்மட்ட குழுவுல பொறுப்புல இருக்காரு. விஜய்க்கு ரொம்ப நெருக்கமானவர். கண்டிப்பா காரைக்குடியில நிறைய நலத்திட்ட பணிகள், இலவச மருத்துவ முகாம்கள் அதெல்லாம் வந்து நிறைய நடத்திட்டு இருக்காரு. அதனால அவருக்கு வந்து தாவேக்கா சார்பா அவருக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாரதிய ஜனதா கட்சி எடுத்துட்டோம்னா, பாரதிய ஜனதா பிஜேபியோட மூத்த தலைவர் திரு பாரதிய ஜனதா போட்டியிருக்கு வாய்ப்பு இருக்கு சார். ஹெச் ராஜா அங்க எம்எல்ஏவா இருந்திருக்காரு. ஹெச் ராஜா போட்டியிடக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிஜேபிக்கு காரைக்குடி சேர்ந்தவர். ஆனா ஒருவேளை வந்து இப்ப அவரோட இருக்கிறவங்க எல்லாமே ஆளுநர், துணை ஜனாதிபதி அப்படிங்கிற லெவலுக்கு போனதுக்கு அப்புறமே இவர் மறுபடியும் ஒரு எம்எல்ஏ தேர்தல் தேசிய லெவல்ல செயலாளரா இருக்காரு. இவங்க கூட இருந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஆளுநர் இலா கணேசனா இருக்கட்டும், தமிழிசை சவுந்தரராஜனா இருக்கட்டும், சிபி ராதாகிருஷ்ணனா இருக்கட்டும், இவங்க எல்லாமே ஆளுநரா போயிட்டு இப்ப துணை ஜனாதிபதி வரைக்கும் போயிட்டாங்க. அதனால இவர் மறுபடியும் ஒரு எம்எல்ஏ தேர்தல் நின்று ஒருவேளை தோல்வி அடைந்தால் அது வந்து அவமானமா நினைச்சு அதனால அவர் நிக்காம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ஒருவேளை அவர் நிக்காம போனா அதிமுகவின் முன்னாள் மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமாகிய சீதா சோழன் பழனிசாமி, அவர் வந்து இப்ப பிஜேபியில இருக்காரு. பிஜேபியோட அமைப்பு செயலாளராக இருக்காரு. அவர் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு பிஜேபி சார்பா. அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா, அந்த தொகுதியில வந்து போன சட்டமன்ற தேர்தலில் 45,000 ஓட்டுகளுக்கு மேல பெற்ற அமமுக சார்பா சிறு தேர்போகி பாண்டி. அமமுக எந்த கூட்டணிக்கு போனாலும் அந்த தொகுதியை கண்டிப்பா கேட்பாங்க. சிவகங்கை மாவட்டத்துல விட்டு கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா காரைக்குடியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா சார், தனிச்சு நின்று 45,000 ஓட்டு வாங்குறது பெரிய விஷயம் இல்லையா? மிகப்பெரிய கண்டிப்பா. அது இல்லாம அவர் தேர்போகி பாண்டி வந்து அந்த ஏரியாவுக்கு ரொம்ப அறிமுகமானவர். அம்மா காலத்துல இருந்தே கட்சியில ஒரு நல்ல களப்பணியாளர். அதனால அவருக்கு அமமுக இப்ப காரைக்குடி கிடைச்சதுன்னா தேர்போகி பாண்டிக்கு தான் வாய்ப்புகள் மிக அதிகம். அங்க அதிமுக சார்பா போட்டி போடுறதுக்கு வாய்ப்புகள் யாருக்கு சார்? இல்ல, அது பிஜேபி அந்த தொகுதியை கேட்பாங்க. காரைக்குடியை அதிமுக சார்பா போட்டியிடக்கான வாய்ப்புகள் வந்து ஆமா, மற்ற தொகுதி எடுத்துக்கிறவங்க காரைக்குடி வந்து பிஜேபி கொடுத்துருவாங்க. அங்க தேமுதிகக்கு வாய்ப்புகள், அது எந்த கட்சியோட கூட்டணி சேருதுன்னு என்ன யாரும் இல்ல, அவங்க தேமுதிக எல்லாம் கேட்க மாட்டாங்க சார். அப்படி கேட்டாங்கன்னா அவங்க திருப்பத்தூர் இல்லாட்டி மானாமதுரை கேட்பாங்க. காரைக்குடியில மானாமதுரை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கம்மி தான். இது திருப்பத்தூர் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா அவங்க அந்த சமுதாய சொந்தமாக நிறைய. கண்டிப்பா. அதனால காரைக்குடியில பெரிய வாய்ப்பு இல்லை. திருப்பத்தூர்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஜாஸ்தியா அப்படின்னு நாங்கள் ஒரு டாக் அடிப்போம். நம்மளுக்கு அந்த காதல கேட்டோம். நாம் தமிழருக்கு அங்கே வாய்ப்பு இருக்குங்களா? நாம் தமிழருக்கு சீமான் போட்டியிடுவார் அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது. சீமான் போட்டியிட்டா கண்டிப்பா 5 முனை போட்டியா அந்த தொகுதி காரைக்குடியில இருக்கு. ஏன்னா காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் சீமானோட சொந்த மாவட்டம்.
சீமானுக்கு கொஞ்சம் பொதுவாக காரைக்குடியில் சிவகங்கை மாவட்டத்தில் கொஞ்சம் தனிப்பட்ட செல்வாக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால சீமான் போட்டியிட்டு சீமான் தமிழக வெற்றி கழகம் சார்பாக பிரபு, அமமுக சார்பாக தேர்போகி பாண்டி, பாரதிய ஜனதா சார்பாக ஹெச் ராஜா, இல்லை காங்கிரஸ் சார்பாக இவர் மாங்குடியோ இல்லை இன்னொருத்தரோ யாராவது போட்டிட்டோம்னா கண்டிப்பா பலமுனை போட்டி நிலவும். இது யாருக்கு வெற்றி ஜாஸ்தியா இல்ல யாருக்கு வெற்றி வாய்ப்பா இருந்தாலும் மிக மிக குறைந்த ஓட்டுல தான் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா. ஏன்னா எல்லாருமே அறிமுகமான வேட்பாளர்கள், எல்லாருமே தனிப்பட்ட முறையிலேயே செல்வாக்கான செல்வாக்கு உள்ளவங்க. இப்ப பிரபு சொல்றோம் தாவேகா சார்பா, அவர் சுயேட்சைனாலே 15,000 ஓட்டு வாங்குவார். தேர்போகி பாண்டி அவருமே அங்க நல்ல செல்வாக்கு அமமுக சார்பா அவர் நிரூபிச்சும் காட்டியிருக்காரு. ஹெச் ராஜா சொல்லவே தேவையில்லை, இந்தியா முழுக்க ஒரு நேமான அரசியல்வாதி. அப்படிங்கிறப்ப நம்ம வந்து அதை சொல்லணுங்கிறது இல்லை. அடுத்த தொகுதி பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி நேரில் திருப்பத்தூர் தொகுதியை பார்க்க போறோம். அது KR பெரிய கற்பன் அமைச்சராக இருக்காரு, திமுக கட்சியை சேர்ந்தவர். அவருக்கு தான் அங்க வாய்ப்புகள் கிடைக்குன்ற மாதிரியும் நம்மளுக்கு ஒரு டாக் அடிப்படுது. உண்மையிலே அவங்களுக்கு தான் கிடைக்கும்? இல்ல கண்டிப்பா அவருக்கு தான் கிடைக்கும். ஏன்னா தொடர்ந்து 4-5 தேர்தலா வந்து அவர் தான் வச்சிருக்காரு. அதுல ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3000 ஓட்டு வித்தியாசத்துல இப்ப அவரோட சக அமைச்சரவையில் இருக்கிற ராஜ கண்ணப்பன், அப்ப அவர் அதிமுகல இருந்தாரு, ராஜ கண்ணப்பனும் ஜஸ்ட் 3000 வாக்கு வித்தியாசத்துல வீழ்த்தினாரு. அன்னைக்கு ஒருவேளை ராஜ கண்ணப்பன் ஜெயிச்சிருந்தாருன்னா ராஜ கண்ணப்பனோட அரசியல் வாழ்க்கை அமைச்சர் அம்மாவோட அமைச்சரவையில் அமைச்சரா இருந்து இன்னைக்கு பெரிய கண்ணப்பனோட அரசியல் இறக்கமுகமா போயிருந்திருக்கும். ஆனா விதி வந்து வேற விதமா போயிருச்சு. விதி வந்து வலியது. அது ராஜகண்ணப்பன் வந்து தோத்து போனதுனால அவர் மறுபடியும் அரசியலை விட்டு விலகி அங்க போய் இங்க போய் இப்ப மறுபடியும் திமுக சேர்ந்து அமைச்சர் ஆயிட்டாரு, அது வேற விஷயம். அந்த தொகுதியை வந்து பெரிய கருப்பன் வந்து தன்னோட கைப்பிடிக்குள்ள வச்சிருக்காரு. அவரை மாரி அங்க யாருக்கும் திமுக சார்பா சீட்டு கிடைக்காது, கேட்கவும் மாட்டாங்க. அதிமுக சார்பா சார் கோகுலேந்திரா, முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா, அவங்க வந்து 2 தொகுதி கேட்டிருக்காங்க. ஒண்ணு சென்னையில ஒரு தொகுதி கேட்டிருக்காங்க, அண்ணா நகர் கேட்டிருக்காங்க. அவங்க சென்னையில வந்து குடியிருக்கிறது அண்ணா நகர். அவங்க சொந்த ஊர் வந்து திருப்பத்தூர் தான். திருப்பத்தூர் பக்கத்துல சிங்கமுனரி பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் தான் அவங்க சொந்த ஊரு. அவங்களும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அமமுகவின் முன்னாள் அமைப்பு செயலாளர், அதிமுகவின் முன்னாள் எக்ஸ்-எம்எல்ஏ உமாதேவன், KK உமாதேவன், அவரை கேள்விப்பட்ட மீசக்கர் அப்படின்னு அந்த ஏரியால சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் அதிமுக சார்பாக போட்டிட்டாங்கன்னா பெரிய கருப்பனுக்கு சரியான சவாலை கொடுக்கலாம் திருப்பத்தூர்ல. அங்க அதிமுக திமுக தவிர வேற மாற்று கட்சி வேற இல்ல சார், அங்க இவங்களை தவிர பெருசா யாரும் செல்வாக்கு இல்ல. இல்ல தாவேக்கா வந்து சீமான் கட்சி எல்லா இடத்துலயும் எல்லா தொகுதியிலும் வேட்பாளர் நிறுத்துவாங்க. ஏன்னா அவங்க 234 நிக்க போறாங்க. ஆனா போட்டி கொடுக்கற அளவுக்கு வந்து நாம் தமிழர் சார்பா வந்து அங்க அந்த அளவுக்குலாம் கிடையாது. தாவேக்கா வந்து கூட்டணியை பொறுத்து அந்த ஏரியா மாறும் சார். இப்போ ஒருவேளை அமமுக, OPS, தேமுதிக கூட எல்லாம் போனாங்கன்னா அங்க கொஞ்சம் பலம். ஆனா அப்படியுமே வாய்ப்புகள் மிக குறைவு தான். இத்தனை பேர் சேர்ந்தாலுமே பெரிய கருப்பனை வீழ்த்துறதுங்கிறது கொஞ்சம் கடினம் தான். உமாதேவனுக்கு கொடுத்தாங்கன்னா அதிமுக சார்பா உமாதேவன் கொடுத்து ஒருவேளை அதிமுக கூட்டணியில் அமமுக தேமுதிக இருந்ததுன்னா உமாதேவன் வீழ்த்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வேற நம்ம அங்க வந்து தேமுதிகவுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு இருக்கும்? இல்ல சார், தேமுதிகலாம் அங்க ரொம்ப சுமாரான வாக்கு சதவீதம். இந்த ஒரு தொகுதியில 2 இருக்கு, ஒரு தொகுதியில 3 சார். அவங்களுக்கு சராசரியா தொகுதிக்கு ஒரு 4000 5000 இருக்கும், சில தொகுதிக்கு 10,000 இருக்கும். அதே நிலைமை தான் தாவேக்கா. சார் தாவேக்கா வந்து நம்ம சொல்ல முடியாது இல்ல, நம்ம இப்ப பாக்குறோம். ஏன்னா இப்ப தேமுதிகனா ஒரு தேர்தலில் நிக்கிறாங்க. போன சட்டமன்ற தேர்தலில் நின்றாங்க 60 தொகுதி, நாடாளுமன்ற தேர்தல் 4 தொகுதி 5 தொகுதி நின்றாங்க. நமக்கு அதை வச்சு ஓரளவுக்கு நம்ம அவங்களோட இதை எடுத்து பேசலாம். ஆனா தாவேக்காவை வந்து நம்ம பாக்குறத வச்சுதானே சொல்ல முடியும். ஏன் தாவேக்கா வந்து காரைக்குடியை நம்ம முன்னிலைப்படுத்துறோம் அப்படின்னா அங்க வந்து பிரபுக்கு செல்வாக்கு அதிகம். அதே மாதிரி திமுக சார்பா நிர்வாகிகளா இருந்த ஒரு 2-3 பேர் வந்து காரைக்குடியில திமுக இது தாவேக்கால சேர்ந்து களப்பணி ஆற்றிட்டு இருக்காங்க. அந்த திருப்பத்தூரை பொறுத்தளவுக்கு தாவேக்காவோட அந்த அளவுக்கு இல்ல. அதாவது வந்து ஆளுக இருக்கிறாங்க, ஆனா அந்த அளவுக்கு போட்டி கொடுக்குற அளவுக்கு ஆளுகள் இல்ல. அதான் ஒருவேளை இவங்க எல்லாம் கூட்டணி அமமுக தேமுதிக தாவேக்கா 3 பேரும் கூட்டணி வச்சா ஓரளவுக்கு போட்டி கொடுக்கலாம். இருந்தாலும் மேக்சிமம் வந்து இன்னும் ஒரு 10 நாள்லயோ 15 நாள்லயோ மட்டும் உண்மையான கன்ஃபார்ம் கூட்டணி எல்லா கட்சிக்குமே வந்து வந்துடும். அப்ப நம்ம வந்து உண்மையான நிலவரத்தை கரெக்டா பேசுவோம். இப்ப வந்து ஒரு எக்ஸாக்டா அதை கரெக்டா பேச முடியாது. ஒரு குத்துமதிப்பா வேணா நம்ம பேசிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற தொகுதி பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம். PR செந்தில்நாதன் அதிமுக கட்சி சேர்ந்தவர். திரும்ப அவருக்கு தான் வாய்ப்பு இருக்குங்களா?
சார் அவர் மாவட்ட செயலாளராக இருக்கிறனால அவர் மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதியில் அந்த தனி தொகுதியை தவிர மற்ற 3 தொகுதியில் எந்த தொகுதியில் வேணாலும் போட்டியிடலாம். ஆனால் அவரோட தன்னோட செல்வாக்கின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நினைச்சு மறுபடியும் சிவகங்கை தான் கேட்பாரு. ஏன்னா சிவகங்கையில் ஏற்கனவே எம்பியா இருந்திருக்காரு. எம்பியா இருந்து எம்பி தேர்தலில் காரைக்குடி இவர் ராஜா, கார்த்திக் சிதம்பரம், தேர்போகி பாண்டி பெரும் முதலைகளை வீழ்த்தினவர். அதனால அவர் ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டாரு. இன்னொரு மாவட்ட செயலாளரை மீறி இன்னொருத்தர் கேட்க மாட்டாங்க. அதே சமயத்துல அப்படியே ஒரு வேலை பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் கதர் துறை அமைச்சராக இருந்த பாஸ்கரன் அதிமுக சார்பா அவருக்கும் இவருக்கும் உட்கட்சி பூசல் நிறைய இருக்குது, உட்கட்சி பிரச்சனை இருக்குது. பாஸ்கரனை இவர் ரொம்பவே ஒதுக்கி வச்சிருக்காரு முன்னாள் அமைச்சரை. அதனால அவருக்கு பாஸ்கரன் கேட்டிருக்காரு, அவரோட பையனும் கேட்டிருக்காங்க. இதுல செந்தில்நாதனுக்கு தான் அதிமுக சார்பா வாய்ப்புகள் அதிகம். அங்க திமுகவும் அதிமுகவும் மட்டும்தான் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அதிமுகவோட கூட்டணி கட்சிகளுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அதிமுகவோட கூட்டணி கட்சின்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை இவர் நம்ம ஏற்கனவே சொன்ன வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. செந்தில்நாதன் கொடுக்குறதுக்கான கம்மி. ஏன்னா அவர் மாவட்ட செயலாளர்கள் அவரை மீறி கொடுக்க மாட்டாங்க. அவர் கொடுக்கறது அப்படின்னா என்ன சொல்லுவாருன்னா தலைமைகிட்ட நீங்க காரைக்குடியை கொடுங்க, மானாமதுரையை கொடுங்க அப்படிங்கிற தன்னோட தொகுதியை மேக்சிமம் பாத்தீங்கன்னா எந்த மாவட்ட செயலாளர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படி விட்டு கொடுக்கணும் அப்படின்னா அந்த தலைமையில அம்மாவோ கலைஞரோ இருக்கணும். இவங்களை மீறி இன்னைக்கு எடப்பாடி எல்லாம் ஒரு மாவட்ட செயலாளர் அவ்வளவு அசால்ட்டா விட்டுட்டு போயிட மாட்டாரு. மாவட்ட செயலாளர் வழிமொழி கண்டிப்பா. அதனால ஒரு மாவட்ட செயலாளர் வருத்தப்படுற மாதிரி அவர் நடந்துக்கிற மாட்டார். நடக்கிற அளவுக்கு எடப்பாடிக்கு செல்வாக்கும் கிடையாது. அப்படி ஒரு வேளை நம்ம கணிப்புகளை மீறி பாரதிய ஜனதாவுக்கு போச்சு அப்படின்னா அவர் ஏற்கனவே காரைக்குடி வேட்பாளராக சொன்னோம்ல சீதா சோழன் பழனிசாமி அப்படின்னு அவர் நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அவர் ஏற்கனவே சிவகங்கையில எம்எல்ஏவா இருந்தவர் அதிமுக சார்பா. அதிமுகவில் மாவட்ட செயலாளராகவும் இருந்திருக்காரு, அமைப்பு செயலாளராகவும் இருந்திருக்காரு. அந்த ஏரியா முழுக்க சிவகங்கை மாவட்டம் முழுக்கவே பரவலா அறிமுகமானவர். அதே மாதிரி இவங்க கோகிலேந்திரா, உமாதேவன் இவங்கெல்லாம் அந்த மாவட்டம் முழுக்கவே தெரிஞ்சவங்க, மாநிலம் முழுக்கவே அமைச்சரா இருந்தவங்க, மாநிலம் முழுக்கவே தெரிஞ்சவங்க. ஒருவேளை எடப்பாடி டஃப் ஃபைட் கொடுக்கணும், செந்தில்நாதன் தனிப்பட்ட காரணங்களால வேணும்னா இவங்களுக்கு இருக்க வாய்ப்புகள். ஆனா செந்தில்நாதனுக்கு அதிக வாய்ப்புகள் அதிகம். அங்க தேமுதிகவுக்கோ அமமுகவுக்கோ இல்ல அதெல்லாம் சார், அதாவது ஓட்டு சதவீதமோ குறிப்பிட்ட சதவீதம் தேமுதிகவுக்கு ஒரு 5% ஓட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. அமமுகவுக்கும் அந்த லெவல் தான் சொல்ல முடியும். ஒரு 10,000 15,000 ஓட்டுக்குள்ள கிடைக்கும். கூட்டணி சொல்ல முடியல. திமுக சார்பாக பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்ட துணை செயலாளர், திருப்புவனம் பேரூராட்சி சேர்மன், திமுகவோட ஒரு மூத்த நிர்வாகி சொல்லலாம். இல்ல நிக்கல. 3 டைம் திருப்புவனம் பேரூராட்சியில சேர்மனா இருந்திருக்காரு. திருப்புவனம் பகுதியில தனிப்பட்ட செல்வாக்கு நிறைஞ்சவர். இப்ப அந்த நம்ம லாக்அப் டெத் கண்டிப்பா திருப்புவனம் பகுதியில இப்ப மானாமதுரை தான் திருப்புவனம் வரும். ஆனா அது தனி தொகுதியினாலதான் இவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஒருவேளை அது தனி தொகுதி இல்லாம இருந்துச்சுன்னா சேங்கை மாறன் மானாமதுரையின் நிரந்தர எம்எல்ஏவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி இப்போ அவர் பேர் கொஞ்சம் ஒரு சின்ன டேமேஜ்ல இருக்கு. என்னன்னா அந்த லாக்அப் டெத் மடப்புறம்ல அஜித் குமார், அந்த டெத்துல இவர் தான் போலீஸ் இன்ஃபுளுன்ஸ் பண்ணதா ஒரு தகவல் இருக்குது. இவர் சொல்லிதான் செஞ்சதா? இவர் சொல்லி இல்ல, அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இவர் தான் பஞ்சாயத்து பேசினதா. அந்த குடும்பத்தை அரசாங்கத்துக்கு எதிராக நீங்க போகணும், உங்களுக்கு நாங்க என்ன பண்ணணுமோ அதை நாங்க பண்ணித்தரோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பஞ்சாயத்து பேசினதா ஒரு டாக் இருக்குது. ஆனா அதெல்லாம் மக்கள் இப்ப எவ்வளவோ நடக்குது மறந்துடுவாங்க. மக்களை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு டாபிக் என்ன அதை ஹைலைட், கண்டிப்பா என்ன டாபிக் அதை ஹைலைட், அது பழசம் மறந்துடுவாங்க. அன்னைக்கு ஹாட் டாபிக் என்ன அதை தான் பார்த்து. அதனால சிவகங்கை தொகுதிக்கு இவருக்கும் சீட்டு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சேங்கை மாறன் போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். திமுக அதிமுக நேரடி போட்டி சிவகங்கையில் நிலவுக்கு வாய்ப்புகள் அதிகம். கண்டிப்பா நம்ம அடுத்தடுத்து தொடர்ச்சியா இன்னும் நம்ம நிறைய பார்த்து பேசதான் பார்ப்போம். ஏன்னா கூட்டணி இன்னும் சரியான எந்த கட்சியிலுமே சரியான முடிவு ஆகல. திமுக ஒன்றை தவிர, ஏன்னா அவங்களுமே சில கட்சியில இன்னும் உள்ள இழுக்கிறதுக்கான ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப இருக்க கட்சியை வச்சு நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்கும். இன்னும் சில கட்சிகள் வந்தா நம்ம கன்ஃபார்மா ஜெயிச்சிடலாம், அது வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நம்ம சில கட்சிகள் இருக்கலான்ற ஒரு இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்ப்போம், அடுத்தடுத்து களங்கள் மாறிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா மானாமதுரை தமிழரசி தனி தொகுதி. திமுக கட்சிக்காரவங்க, இவங்களுக்கு திரும்பி வாய்ப்புகள் இருக்குதா? சார் அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா உட்கட்சி இவங்களுக்கும் திருப்போணம் பேரூராட்சி சேர்மனா இருக்க சேங்கை மாறனுக்கும் லைட்டா டேம் சரியில்லை. அது இல்லாம பாத்தீங்கன்னா கோஷ்டி பூசல். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர் சேங்கை மாறன்லாம் பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் பெரிய கருப்பன்
அவங்களோட டீம், அவங்க பெரிய கருப்பன் இவங்கெல்லாம் ஒரு டீம். இவங்க வந்து அங்க தனி டீம். இவங்க ஏற்கனவே சமயநல்லூர்ல தான் நின்று ஜெயிச்சிருந்தாங்க. மு.க. அழகிரியோட ஆதரவாளரா இருந்தாங்க. சமயநல்லூர்ல ஜெயிச்சு அமைச்சரா இருந்தாங்க. இந்த தடவை அமைச்சர் பதவி கிடைக்க வேண்டியது. பட் ஒரே தொகுதிக்குள்ள அடுத்தடுத்த தொகுதி ஒரே மாவட்டத்துக்குள்ள இது திருப்பத்தூர், அதை தாண்டுனா மானாமதுரை, 2 பேருக்கும் அமைச்சர் பதவி கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவங்க ரொம்ப எதிர்பார்த்தாங்க. அதனால இவங்களுக்கு போக வேண்டிய அமைச்சர் பதவி தான் தாராபுரத்தை சேர்ந்த கயல்வெளிக்கு போயிருந்தது. அதனால இவங்க 2 கட்டான் மனநிலையில் இருக்காங்க. ஒண்ணு சோழவந்தானுக்கும் கேட்டிருக்காங்க. ஏன்னா சமயநல்லூர் சோழவந்தான் பக்கம் தான். அவங்களுக்கு சமயநல்லூர் இல்ல, சோழவந்தான் தனி தொகுதி, அதுக்கு கேட்டிருக்காங்க. அப்படி அது கிடைக்காத பட்சத்துல மானாமதுரை கேட்டிருக்காங்க. மானாமதுரையில பெரிய கருப்பனும் சேங்கை மாறனோட திட்டம் என்னன்னா, அமமுக சார்பா அங்க ஏற்கனவே எம்எல்ஏவா இருந்து இப்ப வந்து திமுகல மானாமதுரை நகராட்சி சேர்மனா இருக்க மாரியப்பன் கென்னடி எம்எல்ஏவா இருந்து இப்ப சேர்மனா இருக்காரு. அந்த தகுதி நீக்கம் செய்யப்பட்ட 18 எம்எல்ஏக்கள் தினகரன் கூட்டம், அதுல வந்து அவரும் ஒருத்தர், தினகரன் டீம்ல அவரும் ஒருத்தர் இருந்தாரு. இப்ப திமுக மாறிட்டாரு. இப்ப விசுவாசம் இல்ல, அது நம்ம சொல்ல முடியாது, அது அவங்களோட எண்ணம். இப்ப திமுக வந்து இது மானாமதுரை சேர்மனா இருக்காரு, மானாமதுரை நகரமன்ற தலைவரா இருக்காரு. அவர் வந்து இப்ப பாத்தீங்கன்னா பெரிய கருப்பன் டீம்ல அவரும் ஐக்கியம் ஆயிட்டாரு. அதனால பெரிய கருப்பன் சேங்கை மாறன் என்ன பிளான் பண்றாங்கன்னா, மாரியப்பன் கென்னடிக்கு சீட்டு கொடுத்தோம்னா நம்ம கைக்குள்ள வச்சு இருந்துக்குருவாரு அப்படின்னு அவங்க பிளான் பண்றாங்க. பட் மாரியப்பன் கென்னடிக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஏன்னா அவர் அந்த ஏரியால கொஞ்சம் பழக்கமானவர், இளைஞர், அமமுக சார்பா நின்று 15,000 ஓட்டு பக்கம் அமமுக சார்பா வாங்கி செல்வாக்க நிரூபிச்சவர். அதனால அவருக்கு வாய்ப்புகள் அதிகம். அதிமுக சார்பா பாத்தீங்கன்னா நாகராஜன், அவர் வந்து அந்த 18 எம்எல்ஏக்கள் நீக்கம் பண்ணாங்கல்ல, அப்ப நடந்த இடைத்தேர்தல்ல அதிமுக சார்பா ஜெயிச்சவர் நாகராஜன். போன தேர்தலில் அவர் தோல்வி அடைஞ்சிட்டாரு. அதனால திரும்ப அவருக்கே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா குணசேகரன் ஒருத்தர் இருக்காரு அதிமுக சார்பா, முன்னாள் அவரும் மானாமதுரை எம்எல்ஏவா இருந்தாரு. இப்ப கொஞ்ச நாளா லைன் லைட்ல இல்ல, அதனால அவருக்கான வாய்ப்புகளும் அங்க அதிகமா இருக்கு. வழக்கம் போல நாம் தமிழர் கட்சி போட்டி போடுவாங்க. அங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மட்டும் தான் போட்டி இருக்குன்ற மாதிரி தெரியுதா, இல்ல தாவேகா சரி? இப்ப திமுக சார்பா இவங்க 2 பெரிய வேட்பாளர்கள் இருக்காங்க. தமிழரசி ரவிக்குமார் இருக்காங்க, இன்னொருத்தர் மாரியப்பன் கென்னடி இருக்காங்க. ஒருவேளை வந்து மாவட்ட செயலாளர் வந்து இவங்க 2 பேரும் எம்எல்ஏவாய் ஒருவேளை நமக்கு எதிராக பெரிய ஆளா ஆயிட்டாங்கன்னு நினைச்சாங்கன்னா அதை கூட்டணிக்கு தள்ளி விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா கம்யூனிஸ்டுகளுக்கு கொஞ்சம் மானாமதுரை வந்து கொஞ்சம் பழக்கப்பட்ட தொகுதி. அவங்களுக்கு வந்து கம்யூனிஸ்ட் பொறுத்தளவுக்கு ரொம்ப ஈடுவரா இருப்பாங்க. கம்யூனிஸ்ட் தொழிலாளர்கள் ஜாஸ்தி. அவங்க 4-5 டைம் எம்எல்ஏ வந்திருக்காங்க. அதனால இந்த தலைவலியே வேணாம் அப்படின்னு பெரிய கருப்பன் வந்து கூட்டணிக்கு தள்ளி விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நம்மளுக்கு மீறி ஒரு ஆள் வளர்ந்துடக்கூடாது, உண்மை, இன்னொரு கட்சி மாற்று கட்சி அவ்வளவுதான் இருந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். அப்படி ஒருவேளை காங்கிரஸ்க்கு வந்து காரைக்குடி கொடுக்கலன்னா காங்கிரஸ் கேட்கலாம், எங்களுக்கு மாவட்டத்துக்கு காரைக்குடியை விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னா. அதே மாதிரி திமுக காரங்க டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க, காரைக்குடி எங்களுக்கு வேணும் அப்படின்னு. ஒருவேளை நம்ம எல்லாமே யூகம் தானே, அது வந்து மேலிடம் முடிவு பண்றது, அவங்க கட்சி முடிவு பண்றது. ஒருவேளை காங்கிரஸ்க்கு காரைக்குடி இல்லை அப்படின்னா அவங்களும் மானாமதுரையை கேட்கலாம். மற்றபடி நாம் தமிழர் கட்சி நீங்க கேட்பீங்க, நாம் தமிழர் கட்சி போட்டி போடுவாங்க, வெற்றிக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. தாவேகா சார்பாகவும் மானாமதுரையில வந்து ஒரு அறிமுகமான வேட்பாளர் கிடையாது. கூட்டணி கிடைச்சதுன்னா தாவேகா வந்து காரைக்குடியில கண்டிப்பா போட்டிடுவாங்க, அது வந்து 100%. நீங்க எழுதி வேணாலும் வச்சுக்கோங்க, பிரபு, டாக்டர் பிரபு தான் வேட்பாளர். வேட்பாளரே நம்ம அறிமுகம் உறுதியா சொல்றோம். மற்ற தொகுதிக்கு வந்து தாவேகா சார்பா அவ்வளவு அறிமுகம் கிடையாது. ஒரு உத்தேச வேட்பாளர். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து அதிகாரப்பூர்வ வேட்பாளர் வந்த பிறகு யார் யாருக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கு, என்னென்ன ஓட்டு சதவீதம் இருக்குன்றது, யார் யார் எப்படி ஜெயிச்சிருவாங்க என்னன்றதை நம்ம புள்ளியோரமா பேசலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், அதிமுகல இருந்து இப்ப திமுகல இணைஞ்சு அங்க செய்தி தொடர்பாளராக இருக்கிற மருது அழகராஜ், நமது எம்ஜிஆர் ஆசிரியர், செய்தித்தாளின் ஆசிரியர், முதலமைச்சர் அம்மா அவங்களுக்கு எழுதி தர்றவர், ரைட்டரா இருந்தவர் மருது அழகராஜ். அவருக்குமே அந்த 3 தொகுதியில ஏதாவது ஒரு தொகுதியில சீட்டு கேட்டிருக்காரு. அவரும் பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்கன்னா யாருக்கு அந்த பிரச்சனை இருக்கு. அவர் வந்து போன தேர்தல்ல பாத்தீங்கன்னா, போன சட்டமன்ற தேர்தல்ல பெரிய கருப்பு நேரத்துல தோத்து போனவர். பெரிய கருப்பன் திமுக, இவர் அதிமுக தோத்து போனவர். அதனால இவர் ஏதாவது ஒரு தொகுதி சீட்டு கேட்கலாம். திருப்பத்தூர் கேட்க முடியாது, அது பெரிய கருப்பனோட தொகுதி. சிவகங்கை தான் கேட்க முடியும், ஏன்னா காரைக்குடியை கேட்க முடியாது, விட்டு கொடுக்காது. தனி தொகுதி இதை கேட்க முடியாது. அதனால வந்து அப்படி அவர் கேட்டா திருப்பத்தூரோ சிவகங்கை
விட்டு தர மாட்டார். திருப்பத்தூர் விட்டு தர மாட்டாரு. சிவகங்கைக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி. நம்ம சொல்றோம் இவருக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இவங்க தான் சார் 4 தொகுதி தான் இருக்கு. சிவகங்கை வந்து ஒரு சிறிய மாவட்டம், வளர்ச்சி இல்லாத மாவட்டம். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கூட்டணி போட்டிகள் இல்ல, அமமுகவுக்கும் அங்க பாத்தீங்கன்னா சாலிடா வந்து நாடாளுமன்ற தேர்தலில் 1.25 லட்சம் 1.5 லட்சம் ஓட்டுக்கு மேல வாங்கினாங்க. அமமுக வந்து அங்க 3வது பெரிய கட்சி. இப்ப அவங்க கூட்டணி யாரோட சேர்ந்தாங்க அவங்க வந்து டிரான்ஸ்பர் பண்றதுக்கு வாய்ப்பு. கண்டிப்பா இப்ப ஒருவேளை தாவக கூட கூட்டணி சேர்ந்தாலோ இல்ல திமுக கூடயோ அதிமுக கூடயோ சேர்ந்தாங்கன்னா முதலிடத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு, முதலிடத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அங்க முதல் 2 இடங்கள் திமுக அதிமுக, 3வது இடம் வந்து கண்டிப்பா வந்து அமமுக தான். அதுக்கப்புறம் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் பரவலா செல்வாக்கு இருக்கு. ஒரு 75,000 80,000 ஓட்டு. நான் சொல்றது வந்து மொத்தமா நாடாளுமன்றத்துக்கு மொத்தமா சொல்றேன். தொகுதிக்கு ஒரு 10,000 15,000 சொல்றேன். நீங்க ஒரு சட்டமன்ற தொகுதின்னு எடுத்துக்கிற வேணாம், ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்துக்கு சேர்த்து அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு 80,000 ஓட்டு இருக்குது. ஏன்னா தனியார்னு அவங்க நிரூபிச்சிருக்காங்க. அப்போ கண்டிப்பா வந்து எல்லாத்துடைய நம்ம இவங்கதான் வேட்பாளர்னு அதிகாரப்பூர்வமா அந்த எந்த கட்சியுமே அறிவிக்கல. இதை நம்ம வந்து ஒரு மக்கள் பேசுறத வச்சோ நம்ம சோசியல் மீடியால வச்சுதான் இந்த வேட்பாளர் பட்டியல் நம்ம கொடுத்துருமே தவிர பின்னாடி வருங்காலத்துல கட்சி கூட்டணி அமைஞ்ச பிறகு அவங்க இவங்கதான் வேட்பாளர்னு அறிவிச்ச பிறகு அவங்கள்ட்ட என்னென்ன தகுதிகள் இருக்கு, அவங்க யாருக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்குன்னு ஒரு 70% 80% நம்மளால ஊர்ஜியமா சொல்ல முடியும். அப்ப மீண்டும் கண்டிப்பா சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி நண்பர்களே.